விஜயோடைய அந்த முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடக்கும் போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. முதல் மாநாடு நடக்குமா நடக்காதா, வருண பகவான் அந்த மாநாட்டை கலைச்சிட்டு போயிடுவாரா, புயல் வருமா, மழை வருமா, மழை வரக்கூடாதுன்னு யாகெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் மழை வந்தால் எப்படி நிற்கிறது அப்படின்னு இந்த இரும்பு பலகையெல்லாம் போடலாம் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு வயல்வெளி. அது இப்படிலாம் உண்மையிலே மழை வரல. அந்த அந்த மாநாடே ஒரு சக்ஸஸ்ஃபுல் இல்லாத மாநாடாக மாறும். அப்புறம் அதில் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, விஜய்க்கெலாம் சொல்ல தெரியாது. ஒரு 50,000 பேர் வருவாங்க, இப்படிலாம் ஒரு விமர்சனம் இருந்தபோது அந்த மாநாட்டை மிகப்பெரிய அளவில் கொண்டு எல்லாரையும் எதிர்பார்க்க செஞ்சார் விஜய். அந்த சூட்டோட சூடாக அவர் தொடர் அரசியல் களத்தில், தொடர் போராட்டத்தில், தொடர் மக்களை சந்திக்கிற விஷயத்தில், தொடர் முன்னிருப்பில், பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் குரல் கொடுக்கறதுல விஜய் உடனுக்குடனே பண்ணியிருந்தால் தபேகாவுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்கும். மாதங்களில் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, 2வது மாநாடு மதுரையில் நடந்தது. மதுரையில் நடந்தபோது அந்த மாநாட்டு கூட பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எதிர்ப்புகள் இதெல்லாம் இருந்தது. முதல் மாநாட்டே வந்தாச்சு, முதல் மாநாட்டில் பேசுனது தான் இங்கே பேச போகிறார் அப்படின்ற விமர்சனங்கள் இருந்தாலும் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்திருந்தாங்க. அதுலேயும் நிறைய கான்ட்ரவர்சி வந்தது. ஓகே விஜய் இன்னும் கூட நல்லா பேசியிருக்கலாமேப்பா அப்படின்ற ஒரு கேள்வி. விஜய் ஏன் இப்படி அங்கிள்னு பேசினார், ஒரு மாதிரி கேலி பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னு இன்னொரு பக்கம். இல்லை, விஜய் பேச வேண்டிய மற்ற பிரச்சனைகள் எல்லாம் பேசாமல் ஒரு நீர்த்து போன அரசியலை, நீர்த்து போன விஷயத்தை அவர் பேசி முடிச்சிட்டாரு. இது மாதிரி விமர்சனம் இருந்தது. டக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா மக்களை சந்திக்கிற பயணம், அந்த சுற்றுப்பயணம், அதை எல்லாரும் எதிர்பார்த்தது என்னென்னா, இமீடியட்டாக உடனுக்குடன் அடுத்தடுத்த கட்டமாக விஜய் அவருடைய பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே இருப்பார். நான்லாம் எதிர்பார்த்தது என்னென்னா, ரோட்டில் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிருவார் விஜய். பார்த்துலாம் வந்துடலாம். இந்த ஏழை ஜாதி படத்தில் ஒரு சாங் ஒன்று வச்சுருப்பாங்க. அதுதாங்க விஜயகாந்துக்கு ஒரு மனமாற்றத்தை கொண்டது. இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு அந்த சாங் ஆரம்பிக்கும். கேண்டிட் கேமரா அங்கங்கே வச்சுட்டு விஜயகாந்தை உள்ளே இறக்கிடுவாங்க. ஒவ்வொரு ஏரியாவிலையும் இறக்கி கூட்டம் கூடுற நேரத்தில் ஒரு வண்டி ஒன்று, ஒரு காரோ ஒரு வேனோ இருக்கும். டக்குன்னு அவர் கிளம்பி அங்கே போயிடுவார். வேனில் ஏறி இன்னொரு இடத்துல அதேமாதிரி கேமரா செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த சாங்கை பார்த்துட்டு தனக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு மக்கள் மத்தியில் இருக்குது அப்படின்னு முழு மூச்சாக அரசியலுக்குள்ளே விஜயகாந்த் இறங்குனதுக்கு அதான் காரணம். இப்போ விஜய் கூட அந்த மக்கள் சந்திக்கிற பயணம் என்னங்க சனிக்கிழமை சந்திக்கிறாரு. இது ஒரு பெரிய ட்ரோல் விமர்சனம் ஆகிடுச்சு. வெள்ளிக்கிழமை ராமசாமி அப்படின்றாங்கல்ல, அது மாதிரி என்ன ஒரு சனிக்கிழமை ராமசாமியா அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. உண்மையானது கேள்வி தான். நீங்கள் களத்தில் இறங்கியாச்சு, இறங்கின பிறகு நீங்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, கேரவேன் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, குழுவுற அறையில் இருக்கார், இவருக்கு வெயில் ஒத்துக்காதுன்னு நீங்கள் அரசியலுக்குள்ளே வந்துட்டால் உங்களுக்கு லட்சோல் வருஷ மக்கள், கோடானு கோடி ரசிகர்கள், கோடானு கோடி தொண்டர்கள் நிற்கும் பொழுது நீங்கள் இறங்கணுங்க. தொடர்ச்சியாக அந்த பயணம் எனக்கு தெரிஞ்சு வேனில் இருந்து பண்ணுறதை விட நான் நடக்கிறேங்க, நான் ஆவறதாகட்டும் நான் நடக்கிறேன், அதை தான் எதிர்பார்த்தேன். ஆனால் ஷெட்யூல் போட்டு அதுவும் ஒரே நாளில் 3 மாவட்டத்தை மீட் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் சாத்தியமானலாம் கேள்வி கேட்குறாங்க. இப்போ விஜய் போகிற போக்கிலே பேசிட்டு போகிறாரா அப்படி? உண்மையாக சொல்லப்போனால் தபேகா தொண்டர்கள் மத்தியிலாம் பெரிய அதிருப்தி. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, விஜயோடைய ஒரு சினிமா நடிகராக இருந்து ஆரம்ப கட்ட காலத்துலேருந்து பார்த்துருந்து இன்றைக்கி ஒரு பெரிய மாஸ் இன்றைக்கி ஒரு அரசியல் தலைவராக மாறி இருக்கார் அப்படின்போது அது ஒரு பெரிய பிரமிக்கத்தக்க ஒரு விஷயம். அது ஏன் விஜய் சரியாக பயன்படுத்திக்க மாட்டாரு? ஒவ்வொரு முறையும் அதை ஏதோ மண்பானையை தூக்கி உடைக்கிற மாதிரி உடைச்சிக்கிறாரு. அது கிடைக்கிறதெல்லாம் பொன்பானை, அது எல்லாம் மண்பானையை உடைக்கிற மாதிரி உடைச்சிக்கிட்டு இருக்காரு. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு. அதனால தான் இந்த மக்களை சந்திக்கிற இந்த பயணம், இந்த சுற்றுப்பயணத்திற்கு ஒரு பெரிய வரவேற்பு மக்கள் மத்தியிலும் இல்லை, தொண்டர்கள் மத்தியிலும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. விஜய் தொடர்ச்சியாக எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எலைட் அரசியல் பண்ணுறாருங்க. அவர் பனையூர் பண்ணையார் அரசியல் பண்ணுறாரு. பனையூர் விட்டு வெளியே வரதில்லை. எலைட் அரசியல் ஒத்தே வராதுங்க. நீங்கள் டெக்னாலஜி டிவிக்கு நல்லா பயன்படுத்துகிறாங்க. டெக்னாலஜிக்கு மட்டுமே ஆகாது, களத்தில் இறங்க வேண்டும். களத்தில் இறங்கின சாமி, அதை தான் விஜய்கிட்ட நான் எதிர்பார்த்தது. இப்போ தான் களத்தில் இறங்க போகிறாருன்னு பார்த்தா, அவர் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் இறங்குவேன் நான். அது கூட சில பேர்லாம் கீழே சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு, கல்லூரி மாணவர்கள்லாம் இதுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுப்பாங்க, வரவேற்பு கூட. அதெல்லாம் சும்மாங்க. அவங்க அதாவது இளைஞர்களுடைய ஓட்டு, பெண்களுடைய ஓட்டு தான் விஜய்க்கு மிகப்பெரிய பலமாக இருக்குது. இவங்க மற்றவர்களை விமர்சனம் செய்கிற மாதிரி உண்மையிலே விஜய் எலைட் அரசியல் தான் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டவுட் வருது எனக்குலாம். ஏன்னா நாம் ஒன்றும் டிவிகேவுக்கு சார்ந்தவரோ, டிவிகேவுக்கு வேண்டப்பட்டவர்களோ, விஜய்க்கு நான் பிஆர்ஓ மேனேஜரோ ஒன்றுமே கிடையாது. பொதுவாக ஒரு சாதாரண ஒரு நடிகராக இருந்தபோது அவரை மிக மோசமாக விமர்சித்த மீடியாக்கள் அதன் பிறகு தன் முயற்சியால்
இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய ஆளாகி இளைய தளபதியாகி ஒரு 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒரு படத்திற்கு சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த 250 கோடி ரூபாயை துட்சமாக தூக்கி போட்டுட்டு அரசியலுக்குள்ளே வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணும். அந்த தில்லோடு வந்ததுனால தான் நான் விஜய்க்கு அவ்வளோ ஆச்சரியமாக நான் பார்க்குறது வந்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ திரை நட்சத்திரங்கள் எம்ஜிஆரை தவிர்த்துருங்க நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க. யார் ரிட்டையர்ட் ஆன பிறகு வந்தவங்க. அப்படி மீறி வந்து அவங்க காணாமல் போயிருக்காங்க, அவங்க செல்வாக்கு இல்லாமல் போயிருக்காங்க. பக்கத்து மாநிலமான சிரஞ்சீவி பிரஜாராஜ்யம்னு ஒரு கட்சி, அந்த கட்சியை கொண்டு போய் காங்கிரஸ் கிட்ட அடமானம் வச்சார். ஆனால் விஜய்க்கு இப்படியாப்பட்ட ஒரு இது இருக்கும்போது ஏன் இவர் தொடர்ந்து அந்த எலெக்ட் அரசியல் மேலேயே இருக்கார்? இறங்கி வாங்க, உங்கள் மேலே புழுதி படுத்தோம், அடுத்தவனு வேர்வையை தொடுங்க, அடுத்தவனை கட்டி பிடிங்க, முத்தம் கொடுங்க, அவங்க கொடுக்குற ஒரு சொம்பு தண்ணியை குடிங்க, அவங்க வீட்டில் இருக்கிற கஞ்சி வாங்கி குடிங்க, என்ன ஆகிட போகுது? அதுதானே மக்களோடு நான் இருக்கிறேன், உங்களோடு நான் இருக்கிறேன், உங்களில் ஒருவன் நான் அப்படின்ற நம்பிக்கையை இப்படி கொடுத்தால் மட்டும்தான் விஜய் மீது ஒரு முழு நம்பிக்கை வரும். அவர் எலெக்ட் அரசியல் பண்ணலப்பா, அவர் மக்களுக்கான அரசியல் பண்ணுகிறார், மக்களுக்கான ஒரு அரசியல்வாதி, மக்களுக்கான ஒரு நபர் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். இதை நான் அப்படியே ரீவைண்டாக ஒரு விஷயம் போகிறேன் வந்து என்னென்னா 96 இதை நீங்கள் கம்பேர் பண்ணுறதுனால தவறாக நினச்சிக்காதீங்க. வந்து 96 வந்து ரஜினிக்கு வந்து மிகப்பெரிய பொன்னான வாய்ப்பாக அந்த வாய்ப்பு வந்தது. அரசியலில் வந்து கிட்டத்தட்ட அவர் பார்த்திங்கன்னா அவர் கொண்டு போய் முதல்வர் நாற்காலியில் உட்கார வைக்கிற அளவுக்கு அவருக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பை வேணான்னு சொல்லிட்டார். எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக உண்மையிலே தமிழக அரசியல் மிகப்பெரிய புரட்சியே பண்ணார் வந்து ரஜினிகாந்த். ஆனால் அவர் வேணான்னு ஒட்டிட்டார் வந்து. அதை நிறைய பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நிறுத்தி அவர் ஒத்துக்கிட்டு இருந்தார்னா தமிழ்நாட்டினுடைய சிஎம்மாக அல்லது மிக மிக பலமான ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அரசியலுக்குள்ளே இருந்திருப்பார்னு. அதன் பிறகு திரும்ப வந்த பிறகு கட்சியெல்லாம் தொடங்கினார். அது பிறகு கொரோனா வந்தது. கொரோனா வந்த பிறகு வந்து சொல்லிட்டாரு, உலகமே வந்து இன்றைக்கி வந்து வேற ஒரு நிலையில் இருக்குது, எல்லாரும் மக்களுடைய மனநிலாம் வேறு மாதிரி இருக்குது, என்னுடைய உடல்நிலையும் சரியில்லை, இந்த நேரத்தில் அரசியல் வரத்துக்கு நான் சரியாக இருக்காது, அரசியல் விட்டு நான் விலகிறேன் அப்படின்னு சொல்கிறார். எப்படி விஜய்க்கு இப்போ ஒரு பெரிய மாஸ் எப்படி தோணுச்சோ, எப்படி எழுந்திருக்குதோ 96 ரஜினிக்கே அப்படி வந்தது வந்து. அதை உண்மையிலே ரஜினி பயன்படுத்தாமல் விட்டாருன்னு தான் சொல்லணும் வந்து. ஆனால் விஜய்க்கு அதை தாண்டிய ஒரு மடங்கு இன்றைக்கி மாஸ் இருக்குது வந்து. குறிப்பாக இளைஞர்களுடைய ஓட்டு, பெண்களுடைய ஓட்டு, எங்கே போனாலும் சாரையாக வர கூட்டம் வந்து கோடிக்கணக்கான ரசிகர்கள் வந்து அவரை பார்க்கறதுக்காக வருது. இதை விஜய் மிக சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பயன்படுத்தி கொண்டால் 2026 அவருக்கு ஒரு பலமான ஒரு கட்சியாக, பலமான ஒரு அரசியலை தரக்கூடிய ஒரு விஷயமாக அவருக்கு இருக்குது. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா இவர் சீமான் கட்சியிலேருந்து ஒருத்தர் பேசியிருக்காரு வந்து 2018 வந்து உடம்பு சரியில்லாமல் ரஜினி இருந்தப்போ அவர் அரசியலுக்குள்ளே வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்ததுல, அந்த ஐடியாவை மாற்றிட்டார். நான் அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டார்ல, அதை மாற்றந்தே யாருன்னா சீமான் தான் அப்படின்னு அவர் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் சொல்லியிருக்காரு வந்து. அவர் தான் போய் ஆலோசனை கொடுத்து வேணாங்க, இப்போ அரசியல் சூழல் சரியில்லை, நீங்கள் வர வேணான்னு அவர் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அதை ஒரு பக்கம் ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. அது உண்மை இருக்கோ பொய் இருக்கோ அதை தாண்டி சொல்கிறது தான் வந்து. ஏன்னா ரஜினி முடிவு பண்ணுறதா. நீங்கள் அப்போல்லாம் 90 காலகட்டங்களில் ரஜினியோடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எனக்கு கட்சியும் வேணாம், கொடியும் வேணாம், நான் வந்து அரசியலுக்கு வர்றதை வந்து ஆண்டவன் தான் முடிவு பண்ணுவான். தொடர்ச்சியாக வந்து நீங்கள் அண்ணாமலை படத்தெல்லாம் பஞ்ச் டைலாக்லாம் வேறு விதங்க வந்து. ஏன்னா இப்போ ஜனநாயகன் படம் வரப்போகுது இல்லைங்களா உங்களுக்கு, அந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் விஜய் தனக்கான அரசியலை பஞ்ச் டைலாக்கோடு அந்த படத்தை பேசி அந்த படத்தை எடுத்திருந்தால் அது வருகிற 2026 தேர்தலுக்கும் டிவிகே கட்சிக்கும் ஜனநாயகன் மிகப்பெரிய படமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. வந்து இந்த மக்களை சந்திக்கிற பயணம் ஆரம்பிக்க போகிறார். 13ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து டிசம்பர் 20ஆம் தேதி முடிக்க போகிறார். கிட்டத்தட்ட அப்படியே அந்த தொடர்ச்சி அந்த பயணம் இருக்குது. அதில் என்னென்னா அந்த சனிக்கிழமை போகிறாருன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். குறிப்பாக ஒரே நாளில் 3 மாவட்ட மக்களை வந்து சந்திக்க போகிறார் வந்து. அது எப்படி சாத்தியம் வந்து? வழக்கமாக அவர் வந்து வேனில் ஏறி கிளம்பி போயிடுவாரா, இல்லது மக்களை சந்தித்து அந்த கோரிக்கையை பற்றி பேசுவாரா, இல்லது அவர் தயார் பண்ணி வச்சுருக்கிற அந்த விஷயத்தை அவர் படிச்சுட்டு போயிடுவாரா? இதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஒரே நாளில் 3 மாவட்டம் அப்படின்றது வந்து எப்படி அது வந்து? நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 20 நாள் 25 நாள் ஒரு பயணத்தை தொடர்ந்து இருக்கணும். ஒரு பகுதிக்கு போகிறோம், கும்பகோணத்துக்கு போகிறோம், தஞ்சாவூருக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஏரியா முழுக்க, சுற்று வட்டாரம் முழுக்க ஒரு நாள் முழுக்க வந்து நீங்கள் ஒரு மக்களை சந்திக்கிற ஒரு விஷயம் இருக்கணும். நான் திரும்ப சொன்னது தான், எம்ஜிஆருடைய பலமே என்னென்னா மக்களோடு மக்களாக இருந்தது தான் வந்து. மக்கள் வந்து அங்கே நிற்பாங்க வந்து நின்று, அவர் நேரடியாக அந்த மனுவை வாங்குவார், யாரையும் வாங்க விட மாட்டார். உங்கள் குறை என்னன்னு அவர் கேட்பார். அதனால தான் மக்கள் திலகமாக மாறினார். இந்த எம்ஜிஆர் அரசியலை நான் திரும்ப சொல்கிறது, எத்தனை முறை சொன்னாலும் எம்ஜிஆர் அரசியலை விஜய் எடுத்தால் 2026 அவருக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை.